வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவதையொட்டி 3 நாட்கள் மூடப்பட்டுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை. நகர பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் வாய்க்கால் மதில் சுவர் அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை உப்பர் கால்வாயை சீரமைக்க நடைபெற்று வரும் பணிகள் ஆய்வு மேற்கொண்டார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவு நடைபெறும் புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுகிறது. புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை செயலக கட்டிடத்தில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்களிக்கும் இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடி மையம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வருகின்ற 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகம், அமைச்சர்கள் அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அறை, பேரவை செயலக அலுவலகம் அனைத்து மூடப்பட்டு சட்டப்பேரவையின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். பேரவை வளாகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற உறுப்பினர்கள், தலா ஒரு மாநிலங்களவை, ஒரு மக்களவை உறுப்பினர் உள்ள நிலையில் மக்களவை உறுப்பினர் மட்டும் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க அனுமதி பெற்றுள்ளார். ஆகவே இந்த தேர்தலில் புதுச்சேரி வாக்குச்சாவடியில் ஒரு எம்பி மற்றும் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு 16 உள்ளது. ஒரு எம்பிக்கு 700 என 1180 வாக்கு மதிப்புகள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரியிலிருந்து பதிவாகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பு கவிதை வானில் குறைவற்றின் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியொட்டி மாபெரும் சுவர் ஓவியம் நடைபெற்றது. புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பு கவிதை வானில் கவி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்வு மற்றும் மாபெரும் சுவர் ஓவியம் வெங்கடா நகர் பகுதியில் நடைபெற்றது. கதிர் முத்திரத்தினம் வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சீனியர் பொறியாளர் ரமேஷ், கவிஞர் கலாவிசு ஆகியோர் நோக்குமுறையாற்றினர். இறுதியாக வித்யாஸ்ரீ நன்றி உரை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். காலப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பாஜக மாநில நிர்வாகி பாலாஜி தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
மதர் குளோரி கோச்சிங் சென்டர் ஆண்டு விழா மற்றும் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பினை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். மதர் குளோரி நீட் அகாடமியின் 13ஆம் ஆண்டு நிறைவு விழாவை தொடர்ந்து இந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது மருத்துவராக படித்து வரும் மாணவர்களுக்கு ஸ்டெத்தஸ்கோப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் அத்வான் பிரபு, ராபர்ட் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஸ்டெத்தஸ்கோப் வழங்கி வாழ்த்தினார். மேலும் நிகழ்ச்சியில் பிரசிடென்சி பள்ளியின் தாளாளர் கிறிஸ்துராஜ் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது. பாஜக நிர்வாகிகள், நிறுவனத்தின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நகர பொலிவுறு திட்டத்தின் கீழ் வாய்க்கால் மதில் சுவர் அமைக்கும் பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில நகர்பகுதியில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முதல் NH 60 வரையிலான பெரியார் நகர் வாய்க்கால் பக்க சுவர்கள் பழுதடைந்து சரிந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளது. இந்நிலையில் கனமழையின் பொழுது வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சுவர்கள் உடைந்து விழும் அபாயம் உள்ளது. இதனால் பெரியார் நகரில் முதன்மை சாலை சேதம் அடைய வாய்ப்பிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பக்க சுவர்களை பலப்படுத்தும் விதமாக திட்ட வேலைகள் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி உதவியோடு மேம்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இப்பணியினை செய்வதற்காக பொதுப்பணித்துறை நேர்பாசன கோட்டம் மூலமாக சுமார் 48 லட்சம் அரசாணை பெறப்பட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் இப்பணிக்கான கால்கோல் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சம்பந்தன், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் வெற்றிவேல், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்துரு தலைமையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. காலாப்பட்டு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக தொழிலதிபர் சந்துரு தலைமையில் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முத்தியல்பட்டை மறிகுண்டு அருகே சீப் அண்ட் பெஸ்ட் ஆண்களுக்கான சிகை அலங்கார சலூனின் திறப்பு விழாவில் வாடிக்கையாளர்கள் பலர் பங்கேற்று வாழ்த்தினர். முத்தியல்பட்டை மறிகுண்டு அருகே சீப் அண்ட் பெஸ்ட் ஆண்களுக்கான சிகை அலங்கார சலூனின் திறப்பு விழாவில் வாடிக்கையாளர்கள் பலர் பங்கேற்று வாழ்த்தினர். நடைபெற்ற ஆண்களின் மீட்டிற்கான தோற்றத்திற்கு சிகை அலங்காரம் மிக முக்கியம் என்பார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிகை அலங்காரத்திற்கு ஆண்கள் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது பலவிதமான சிகை அலங்கார வகைகளை இளைஞர்கள் பயன்படுத்த துவங்கியுள்ளனர். அந்த வகையில் EIR குரூப் சார்பில் சீப் அண்ட் பெஸ்ட் என்ற தலைப்பிலான ஆண்களுக்கான சிகை அலங்கார மையங்கள் சென்னையை தலைமையாக கொண்டு அங்கு 68 கிளைகளை துவக்கி வெற்றிகரமாக இயக்கி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் முதன் கிளை முத்தியல்பட்டை மணிகுண்டு அருகில் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நடைபெற்ற அதன் திறப்பு விழாவில் சீப் அண்ட் பெஸ்ட் கிளையின் உரிமையாளரும் மேலாண் இயக்குநருமான ஆனந்த கண்ணனின் தாயார் சுந்தரி கண்ணன் குத்துவிளக்கேற்றி நிறுவனத்தை துவக்கி வைத்தார். விழாவில் ஆனந்த கண்ணனின் மனைவி இந்திரா ரவிச்சந்திரன் மற்றும்
குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். விழாவில் ஆனந்த கண்ணனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு பொங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய இந்த நிறுவன கிளைகளை புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி கிளையை அணுகி முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தட்டாஞ்சாவடி பகுதியிலான மகளிர் சுய உதவிக்குழு கூட்டமைப்பினர் வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை சுவற்றில் நெகிழி பொருட்களின் உபயோகத்தை தவிர்க்க வேண்டி விழிப்புணர்வு ஓவியத்தை வரைந்துள்ளனர். நாடு முழுவதும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு முற்றிலுமாக தடை விதித்துள்ளது. அனைவரும் அறிந்ததே இந்த விஷயமாகும். இதனை உழவர்கரை நகராட்சி தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுய உதவி குழுக்கள் மூலமாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு தடை செய்யப்பட்டு நெகிழி பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி பகுதியிலான மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்பினர் வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை சுவற்றில் நெகிழி பொருட்களின் உபயோகத்தை தவிர்க்க வேண்டி விழிப்புணர்வு ஓவியம் வரைந்துள்ளனர். இதனை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி விழிப்புணர்வு ஓவியத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ் மற்றும் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு முன்னிலை வகித்து வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களை தவிர்த்து மாற்று பொருட்களை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி துணிப்பைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார பிரிவு அதிகாரிகள் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதியிலான மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளி ராக்கெட் விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நினைவூட்டும் வகையில் திரு மாதவன் அவர்கள் நடித்து இயக்கிய ராக்கெட்ரி திரைப்படத்தை மாணவர்களை காண செய்தது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளி மக்களுக்கான சமூக நலன் சார்ந்த நிகழ்ச்சிகளை எப்பொழுதும் மிகவும் வித்தியாசமாக மக்கள் மனதில் ஆழமாக பதியும் வகையில் செயல்படுத்தி வருகிறது. கடந்த வியாழக்கிழமை அன்று மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை, நாட்டுப்பட்டு என அனைத்தையும் வளர்க்கும் வகையில் ராக்கெட் விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நினைவூட்டும் வகையில் மாதவன் அவர்கள் நடித்து இயக்கிய ராக்கெட்ரி திரைப்படத்தை காண புதுச்சேரியில் உள்ள பிரசிடென்சி மாலில் முழு திரையரங்கத்தையும் SRK பள்ளி மாணவர்கள் மட்டும் பார்க்கும் வகையில் புக் செய்து ராக்கெட் விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் மற்றும் முனைவர் APJ அப்துல் கலாம் போல மாறு வேடமிட்டு ராக்கெட் மாதிரிகளை பள்ளி வாகனங்களில் பொருத்தி மிகவும் உற்சாகமாக ராக்கெட்டில் பயணம் செய்வது போன்று மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். பிரசிடென்சி மாலில் உள்ள நகரும் படிக்கட்டுகள் மூலமாக மாணவர்களை அழைத்து சென்றது அவர்களுக்கு வித்தியாசமாகவும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. அங்கே மாணவர்களுக்கு திரையரங்கத்திற்குள்ளே சமோசா வழங்கப்பட்டது. பிறகு இடைவேளை நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாப்கார்ன் உண்டு மகிழ்ந்தனர். ராக்கெட் விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் அவர்கள் வாழ்க்கை வரலாற்று படத்தை டைரக்டர் நடிகர் திரு மாதவன் சிறப்பான முறையில் நடித்து டைரக்ட் செய்திருந்தார். திரைப்படம் முடிந்தவுடன் மாணவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு எதிர்கால இந்தியாவின் தூண்களாக மாணவர்கள் திகழ உண்மை, உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை, நாட்டுப்பற்று என அனைத்தையும் வளர்த்து கொண்டு வேண்டும் என்று திரைப்படத்தை மேற்கோள் காட்டி பள்ளியின் தாளர் மகேந்திரன் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தாளர் மகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் ராக்கெட் விஞ்ஞானி நம்பி நாராயணன் மற்றும் முனைவர் APJ அப்துல் கலாம் போல மாறுவிடமிட்டும் அனைத்து மாணவர்களும் நம்பி நாராயணன் அவர்களின்
ஃபேஸ் மாஸ்க் அணிந்து பேரணி சென்று பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பொதுமக்கள் மாறுவேடமிட்ட மாணவர்களையும் பேரணி சென்றவர்களையும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பத்மபூஷன் விருது வாங்கினதையும் யாருக்கும் தெரியல. ஸோ அதுக்காக தான் அவரோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே இது மிகப்பெரிய அளவில் நம்ம கொண்டு போகணும், இந்த அட்டகாசமான ஒரு திரைக்கதை கிடைச்சிருக்கு, இது வழியாக நம்பி நாராயணன் சாரை பற்றி நம்ம வெளில கொண்டு போகணுன்ட்டு இது 3 லாங்குவேஜில் ஸ்ட்ரெச்சுன்னு அடித்து அதை வெளில விட்டுருக்காங்க. 7 லாங்குவேஜில் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்க படம். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மற்றவங்க கிட்டலாம் இந்த படத்தை பற்றி சொல்லி அவங்களையும் பார்க்க வச்சு நம்பி நாராயணன் சாரை பற்றி தெரிய வைக்கிறதும் ஒரு வகையில் நாட்டுப்பற்று தான் நான் நம்புகிறேன். ஸோ அதை நீ செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தன்னை கட்சியிலிருந்து நீக்க ஓபிஎஸ்ற்கு எந்தவித தகுதியும் இல்லை என்றும் ஓபிஎஸ் என்ற மன்சுவர் தற்பொழுது மழையில் கரைந்து விட்டதாக புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட ஓபிஎஸ் அவரோடு உள்ளவர்களை நடைபெற்ற பொதுக்குழுவில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் இந்நிலையில் கட்சியின் கொள்கைக்கும் விதிமுறைகளுக்கும் எதிராக செயல்பட்டதாக கூறி தன்னை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை கோட்பாடுகள் தெரியாமல் அவர் பேசுவதாகவும் கட்சியின் விதிமுறைப்படி கட்சியின் செயல்பாடுகளுக்கு எதிராக யாராவது நீதிமன்றம் சென்றால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கலாம் என கட்சியின் விதியில் உள்ளதாகவும் இந்நிலையில் தன்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஓபிஎஸ்ற்கு எந்தவித தகுதியும் அருகதையும் கிடையாது என்றும் குற்றம் சாட்டினார். ஓபிஎஸ் என்பது ஒரு மண்சுவர், தற்போது அது மழையில் கரைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நடைபெற்ற பொதுக்குழுவில் புதுச்சேரியை சார்ந்த ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் மீது, அவர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் தடுத்தவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தலைமையை வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதி வானர்பேட்டை பகுதியில் உள்ள உப்பர் கால்வாய் சீரமைக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கெனடி அவர்கள் உப்பளம் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மக்களிடம் நேரில் சென்று குறைகளை கேட்டு அவ்வப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரிலும் தொலைபேசியின் மூலமாகவும் தொடர்பு கொண்டு முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் உதவியோடும் பல்வேறுபட்ட சீரமைப்புகளை தான் வெற்றி பெற்ற தினத்திலிருந்து செய்து கொண்டு வருகிறார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கெனடி அவர்கள். இதன் தொடர்ச்சியாக வானரப்பேட்டை பகுதியில் உள்ள உப்பர் வாய்க்காலை சீரமைக்க ஸ்மார்ட் சிட்டி மூலமாக பழுதடைந்து கால்வாய் கரையை சீர் செய்து புனரமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணியினை தன் கழகத்தினரோடு சென்று சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அதன் விவரங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் உப்பளம் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, துணை செயலாளர் மார்டின், மாநில திமுக மீனவரணி அமைப்பாளர் தனசேகரன், மாநில இளைஞரணி திமுக துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், மாநில திமுக மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மாயவன், விசிகா ஜெசீர் என்கின்ற தப்பு, இருதயராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், மோரிஸ், அபி பிரகுமான் உட்பட கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு உதவினர். புதுச்சேரி மாநிலம் கோஜோரிய கராத்தே சங்கத்தின் சார்பில் கர்ம வீரர் கல்வி தந்தை காமராஜரின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கோஜோரியோ கராத்தே சங்கத்தின் சார்பில் கர்ம வீரர் கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி நாள் விழா உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன இடத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இவ்விழாவில் உருளையன்பேட்டையை சுற்றியுள்ள ஏழ்மையில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 250 நபர்களுக்கு ஸ்கூல் பேக் கோச்சோரியோ கராத்தே சங்கத்தின் மாநில செயலாளர் கராத்தே சுந்தராஜன் அவர்களின் தலைமையில் வழங்கப்பட்டது. விழாவின் தலைமை விருந்தினராக மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் கோச்சோரியோ கராத்தே சங்கத்தின் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லை நகர் மூவேந்தர் வீதியை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் மாநில அளவிலான 3ஆம் இடத்தை பிடித்த அவருக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் விழாவில் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் விநாயகம் மற்றும் தன்னம்பிக்கை கலைக்குழுவின் நிறுவனர் எலிசபெத் ராணி, முல்லை நகர் குடியிருப்போர் சங்கத்தின் பொருளாளர் வேல்முருகன், பூவரசன், அருண்குமார், வெங்கடேஷ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் கோச்சோரியோ கராத்தே சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் கிரண்குமார் அவர்கள் காமராஜரின் சாதனைகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைத்து மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கினார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சக்தி கிருஷ்ணராஜ், மாநில பாஜக மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் பிரியா மற்றும் சமூக சேவகி விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்வி வளர்ச்சி நாளினை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் எழுது பொருட்கள் பரிசுகளாக வழங்கி பாராட்டினர். விழாவின் நிறைவாக பள்ளியின் ஆசிரியர் சிவா அவர்கள் நன்றிவரி வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர் வெள்ளத்தால் தத்தளித்து வரும் ஏனாமில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏனாம் முதியோர் இல்ல தலைவரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் சுமார் 10,000 பேருக்கு வீடு வீடாக சென்று அன்னதானம் வழங்கினார். புதுவையின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆறு பாயும் பகுதியில் அமைந்துள்ளது. தற்போது கோதாவரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏனாம் பிராந்திய பகுதிகள் முழுவதும் சூழ்ந்தது. வெள்ளம் சூழ்ந்த பகுதியிலுள்ள பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 5 நாட்களாக வெள்ளத்தில் தத்தளித்து வரும் ஏனாமில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏனாம் முதியோர் இல்ல தலைவரும் முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் ஏற்பாட்டில் சுமார் 10,000 பேருக்கு சொந்த செலவில் வீடு வீடாக அன்னதானம் வழங்கினார். வெள்ளம் பாதித்த நாள் முதல் தற்போது வரை அனைவருக்கும் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் உணவு வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பொதுமக்கள் மிக்க நன்றியை அவருக்கு தெரிவித்து வருகின்றனர். கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் சார்பில் அரியங்குப்பத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பத்தில் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் ஆடிட்டர் பூர்வராகவன், இயக்கத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். அதன் துணைத் தலைவர் சக்திவேல் மற்றும் சாரதி, குகன், கோபு, ஐயப்பன், முத்துக்குமரன், காளிதாஸ், தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செய்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் ஆகியன காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. மேலும்
இந்நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக உசிறு தொகுதியின் பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவி தொகையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வழங்கினார். உசிறு தொகுதியின் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக உசிறு தொகுதியின் பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவி தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு உசிறு சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக உசிறு தொகுதியின் பயனாளிகளுக்கு திருமண நிதி உதவி தொகைக்கான ரூபாய் 75,000 வீதம் ரூபாய் 11,25,000 மதிப்பில் சுமார் 15 நபர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் தலைவர் தியாகராஜன், ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விலையூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புஷ்ப பல்லாக்கு வீதி புறப்பாடு உற்சவம் சட்டப்பேரவையும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விலையூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புஷ்ப பல்லக்கு வீதி புறப்பாடு உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மண்ணாங்கட்டி, சந்துரு, மணிகண்டன், தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான சிறப்பு அலுவலர் ராமதாஸ் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். உசிறு தொகுதியில் காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முன்னிலையில் பாஜகவில் இணைந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி பிரகாஷ், அன்பு, ரவீந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முன்னிலையில் பாஜக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கட்சியில் இணைந்த நபர்களுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து இன்ப முகத்தோடு வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாஜக கொடியும் ஏற்றப்பட்டு அங்குள்ள சமுதாய நலக்கூடத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் தியாகராஜன், வில்லியனூர் மாவட்ட தலைவர் SS ஆனந்த் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் ஏரிப்பாக்கம் காலனியில் வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா இடங்களுக்கு கிராவல் கொட்டும் பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரை நிலைக்கழகம் சார்பில் ஏரிப்பாக்கம் காலனியில் வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா இடங்களுக்கு கிராவல் கொட்டும் பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் துவக்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் காலனியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடங்களுக்கு ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் ரூபாய் 44,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிராவல் நிரப்பப்பட உள்ளது.
இதற்கான பூமி பூஜையில் துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரிநிலை கழக மேலாண் இயக்குநர் தயாளன், உதவி பொறியாளர் பக்தவட்சலம், இளைநிலை பொறியாளர் துரைசாமி, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், கணபதி, விஜய் சேது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி உத்தரவாகினிப்பேட்டில் இறந்தவர்கள் பெயரில் உள்ள மனைப்பட்டாக்களை வாரிசுதாரர்களுக்கு மாற்றி தரும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். ஒன்றிய அரசின் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் ஸ்வமித்வா என்ற திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது. கிராமப்புற பகுதியில் உள்ள வீடுகளின் அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பதிவீடு இல்லாத பகுதிகளில் ட்ரோன் மூலம் அளவீடு செய்த பின்னர் இறுதியாக அவர்களுக்கு சொத்து அடையாள அட்டை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த சொத்து அடையாள அட்டையை பயன்படுத்தி வங்கி கடன்களை எளிமையாக பெறலாம். இத்திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி உத்தரவாகினிப்பேட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தில் இறந்தவர்கள் பெயரில் உள்ள மனைப்பட்டா வாரிசுதாரர்களுக்கு மாற்றி தரும் பணியும் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் நில அழிவை திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் கிராம காங்கிரஸ் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காமராஜரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் கிராம காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாராயணசுவாமி தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, சிவபாரதி, தமிழழகன், முருங்கப்பாக்கம் பகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பொறையார்குளம் நகர் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முடிந்து 8 ஆண்டு சாகவாசல் மற்றும் செடில் உற்சவம் உற்சாகமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி பொறையார்குளம் நகர் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மன் திருக்கோவில் ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முடிந்து 8 ஆண்டு கால சாகவாசல் மற்றும் செடில் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜையும் ஆராதனையும் செடில் உற்சவம் சாகை வார்த்தல் கும்பம் கலைத்தல் நடைபெற்றது. மேலும் அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் பாலு என்கின்ற ஜெயபாலன், துணைத் தலைவர் அன்பழகன், செயலாளர் மிக்கேல்நாதன், பொருளாளர் முனியன், துணை செயலாளர் கோபாலன், மதன், அன்பரசன் மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் ராஜி, தேவநாத சுவாமி, பருதிமால் சத்யராஜ், முரளி, மணிவண்ணன், சிவகிரி அரவிந்த் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவதையொட்டி 3 நாட்கள் மூடப்பட்டுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை. நகர பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் வாய்க்கால் மதில் சுவர் அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை உப்பர் கால்வாயை சீரமைக்க நடைபெற்று வரும் பணிகள் ஆய்வு மேற்கொண்டார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.